இது என்னுடைய நீண்ட நாள் இது. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு நாவல் வெளியிட்டேன், பூவினால் சுட்டவடுன்னு, இதே இடத்துல தான். அதுவும் நீண்ட நாள் என் மனதிலே கருக்கொண்டிருந்து வந்தது தான். இருந்தாலும் அதை விட முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த புத்தகம் என்பதில் எனக்கு கருத்து இருக்கிறது. இதில் என்ன நான் சொல்லிக்கொள்வதுன்னா, பல வெங்கடாசலம் ஐயா அவர்கள் நல்ல குரல், நான் முதல் நாளே எனக்கு கவர்ந்த குரல் அவருடைய குரல். நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் கம்பீரமாக பேசுகிறீங்க, நல்லா இருக்குது அப்படின்னு அவரை பாராட்டிட்டேன். அவர் சொன்ன வேட்டிகன் சிட்டி தமிழ்த்தாய் வாழ்த்து, அதை பற்றி இந்த நூலில் குறிப்பிட்டிருக்கு. இங்கே இருக்கிறவங்க அவமதிக்கிறாங்க, நீச மாசைக்கு மரியாதை கொடுப்பதா என்று நினைக்கிறார்கள். அதை பற்றி எழுதியிருக்கிறேன். நீ உன் பாஷையை தேவ பாஷையோ என்னமோ சொல்லிக்கோ, என் மொழியை நீச பாஷைன்னு சொல்ல நீ யார், உனக்கு என்ன யோகியதை இருக்கிறது என்னெல்லாம் அதில் எழுதியிருக்கிறேன். அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து உண்மையிலேயே அந்த கேட்கும்போது அது எப்படி எழுத்தாளர்களுக்கு சொல்ல முடியாது. அந்த வேட்டிகன் சிட்டியில் அது முழுசும் பெண்களே, 6 பெண்கள் என்பது, அதில் ஒரு பெண் இங்கே இருக்கிறது என்பது அவர்களை நான் இங்கேருந்து நான் வணங்க ஆசைப்படுகிறேன். அந்த குரல் அவ்வளோ அற்புதமாக அதை கேட்குறதுக்கு நமக்கு அவ்வளோ தெம்பாக இருந்தது. அடுத்தது ஐயா எங்கள் ஊர் மருத்துவர், எங்களுக்கு மருத்துவர் என்னை ரொம்ப கவனிச்சுக்கிறவர் அவர் தான். அவர் குறிப்பிட்ட சில கருத்துகள் வாஞ்சிநாதன் பற்றி சொன்னார், அது உண்மைதான், அதை நான் ஒத்துக்கிறேன், ஏற்றுக்கிறேன், அதை திருத்திக் கொள்வோம். ஆனால் நான் அந்த இதில் சொல்ல வரல. அது சொல்ல வந்ததே எதையோ கருத்தை மறைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் மறைக்கப்படவில்லை, அப்போ ஏன் அதை மட்டும் மறைக்கணும் அப்படின்றதுக்காக சொன்னால் அது எதுன்னு இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அதே போல் கடைசியில் இன்னொன்று சொன்னார், இதற்கு தீர்வு சொல்லப்படவில்லைன்னு. அது உண்மைதான், அதுவும் உண்மைதான். ஏன்னா தீர்வு சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்கல. இப்போ இந்த கடைசியில் எல்லாம் சொன்னாங்க, இது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே வந்திருக்க வேண்டும். அதுக்கு தான் நான் அவசரப்பட்டேன். இந்த புத்தகத்தினுடைய வரலாறு கேட்டிங்கன்னா நீங்கள் அது வெறுத்து விட்டேன். இந்த எழுதுனது எழுதிட்டேன், இதை அச்சிட்டு கொண்டு வரதுக்குள்ளே வெறுத்து விட்டு ஐயா கிட்ட நான் பல தடவை புலம்பியிருக்கேன், ஐயா இந்த வேலையே எனக்கு வேணாம், புத்தகம் வரலன்னாலும் போயிட்டு போகுது, விட்டுருங்க அப்படின்ற அளவுக்கு நொந்து போயிட்டேன். அது ஏற்பட்டது. அதெல்லாம் நான் வெளிப்படையாக பேச விரும்பவில்லை. அது இந்த அச்சியில் இருக்கிற அது இருந்த பிரச்சனை, அதெல்லாம் ஐயா தான் தீர்த்து வச்சார். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், உங்களுக்கு ஆணி வேர் மேலேருந்து கீழே மேலே நுனி வரைக்கும் எல்லாம் அவர் தான் பொறுப்புன்னு சொல்லி, இந்த விழா வரைக்கும் அவரும் ஐயா பல பிரபு ஐயா இவருடைய முயற்சி தான் இந்த இதாக இருக்கிறது. அதில் அதே நேரத்தில் நான் பாராட்ட வேண்டியது, கூட்டம் குறைவாக இருந்தாலுமே உங்களை வணங்குவதற்கு முன்பு, உங்களுக்கு நன்றி சொல்வதற்கு முன்பு உங்களுடைய பொறுமைக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. மிக பொறுமையாக உட்கார்ந்து இவ்வளோ நேரமாக 1:30 ஆகிப்போச்சு. இது முக்கியத்துவம் கொடுத்து கேட்குறது என்பது அதற்கு ஒரு நான் தலை வணங்குகிறேன். அதே போல் ஐயா முனைவர் வரதராசல் ஐயா அவர்கள், அவர் ரொம்ப நாளாக பழக்கமாக தெரிஞ்சவர் எனக்கு. நாங்கள் ஒரு கோட்டில் சந்திக்கிறோம். நாங்கள் 2 பேரும் ஒரு துருவம். சரி, சைவம், சோழர் காலத்தில் சனாதனம், சமஸ்கிருதம், இது சோழர் காலத்தை பற்றி ரொம்ப இந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனெல்லாம் ரொம்ப கடிக்கிறாரு, ரொம்ப இது பண்ணிட்டாருன்னு, அது பேசுகிறதுக்கு இப்போ நேரம் இல்லை. அது உண்மைதான் என்பது என்னுடைய இது. ஏன்னா கல்வெட்டுகளில் பார்த்திங்கன்னா சோழர் காலத்துக்கு முந்தைய கல்வெட்டுகளுக்கும் சோழர் காலத்திய கல்வெட்டுகளுக்கும் வேறுபட்டு அதிகமாக சமஸ்கிருதம் புகுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சமூக ரீதியில் நிறையா இருந்தது. அதெல்லாம் நான் அதில் எழுதியிருக்கேன், அது பாருங்கள். பட் அது விவாதத்துக்குரியது. ஐயா சொன்ன மாதிரி அது விவாதத்துக்குரியது, பண்ணிடலாம். அப்புறம் பல பிரபு ஐயா குறிப்பிட்டார், என்னை பற்றி ஒன்றும் சொல்லலைங்க. என்னை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குதுங்க? என்னை பற்றி ஐயாவுக்கு கவிஞர் சாகுல் அமீது ஐயாவுக்கு நல்லா தெரியும். நம்மை பற்றி சொல்லிக்கிறது முக்கியம் இல்லை, நமக்கு தெரிந்த கருத்துகள். அதாவது ஒன்று சொல்லுவாங்க, விதைத்தவனை பார்க்காதீர்கள், விளைச்சலை பாருங்கள். விளைச்சல் தான் முக்கியம், உழவனை யார் பார்க்குறாங்க, அந்த மாதிரி. அதனால் நான் அதை விட்டுட்டேன். அதே போல் ஐயா பிரபு ஐயா மிக நுட்பமாக படிச்சிருக்கிறார். நானே பிரமிச்சிட்டு இவ்வளவு இதை படிக்க முடியுமான்றது
ரொம்ப ரொம்ப அற்புதமாக மிக அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணுங்க. ஒரு எழுத்தாளன், ஒரு கவிஞன், ஒரு படைப்பாளின்னா அவனுக்கு பரிசு நோபல் பரிசு இல்லை, அதெல்லாம் கூட பிச்சை வாங்கணும். இந்த மாதிரி சில வார்த்தைகள் மற்றவங்க படிச்சுட்டு கேட்கும்போது அது பல கோடி நோபல் பரிசுகளுக்கு சமம்.